ஒரு ஏரியில ஆமை ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்தது. அந்த ஆமைக்கு 2 அண்ணங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தது. அவர்கள் 3 பேருமே ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து மாலை வரை சந்தித்து பேசி நட்போட இருந்தாங்க. ஒரு ஆண்டு மழை பெய்யாததால ஏரி வறண்டு போகும் நிலை வரப்போகுது அப்படின்றத அறிஞ்சு அடுத்த ஏரிக்கு செல்ல 3மே திட்டமிட்டுச்சு. ஆமை பறவைகளை பார்த்து, நீங்க முதல்ல பறந்து சென்று வேறு ஒரு ஏரியை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. பின்னாடி நீங்கள் இருவரும் ஒரு குச்சியை பிடித்துக் கொள்ளுங்க. நான் அந்த குச்சியை என்னோட வாயால இறுக கவ்வி பிடித்துக் கொண்டு அடுத்த ஏரிக்கு நம்ம எல்லாருமே சென்று விடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அண்ணங்களும் அதை மகிழ்வா ஒத்துக்குச்சு. 2 அண்ணங்களும் பறந்து சென்று ஏரியை கண்டுபிடித்து ஆமை சொன்னபடி ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்தது. அப்போது அண்ணன் ஆமை கிட்ட, உங்கள் வாயை ஏரி அடையும் வரை இறுக்கமாக மூடிக்கொண்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆமை, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன கர்வத்தோட சொல்லிச்சு. ஆமையும் குச்சியை வாயால கவ்வி இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. அன்னங்கள் பறக்க ஆரம்பிச்சது. இந்த விசித்திர காட்சியை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருமே கைத்தட்டி பார்த்து ஆமை பறப்பதை சொன்னாங்க. மகிழ்வோடு இருந்த ஆமை நண்பர்கள் கிட்ட, பாத்தியா அப்படின்னு கர்வமா கேட்டுச்சு. வாயை திறந்து கேட்டதும் அடுத்த நொடியே கீழே விழுந்து இறந்தும் போனது. அண்ணங்களால எதுவுமே செய்ய இயலாம ஏரிக்கு சென்றது. எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேச வேண்டும், எப்பொழுது பேசக்கூடாது அப்படிங்கறத தான் இந்த கதை நமக்கு உணர்த்தது.